குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது டீரெகக்னிஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசெட்ஸ். இந்தியா இஸ் 109. ஃபுல் டீரெகக்னிஷன் அப்படின்னா முழு நீக்கம். ஒரு ஃபினான்சியல் அசெட் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ரிமூவ் செய்யப்படும் பொழுது கண்டிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். கண்டிஷன் 1 வந்து கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ முடிஞ்சிருச்சுன்னா, எக்ஸாம்பிள் லோன் வந்து நம்ம ஃபுல்லாக ரீபேட் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவோம், அதை வந்து ரிமூவ் செஞ்சிருவோம். அல்லது அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அல்லது வேற ஒருத்தருக்கு நம்மள்ட்ட இல்லாமல் வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சப்ஸ்டான்சியலி ஆல் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் செய்தால் அதையும் நம்ம என்ன சொல்றோம், டீரெகக்னிஷன் சொல்றோம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு கேரிங் அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் 100 ரூபாய் இருக்குது. நீங்க 120 ரூபாய்க்கு வித்துறீங்க. அப்படி நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன இருக்கும், கேஷ் 120 ரூபாய் வந்துருச்சு, உள்ளார ஃபினான்ஷியல் அசெட் 100 ரூபாய்க்கு வெளியே போச்சு, ப்ராஃபிட் லாஸ் 100 ரூபாய்க்கு வந்துச்சு. அந்த டிஃபரன்ஸ் வந்து பிஎன்ல கொண்டு போகுது இல்லையா? இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பார்ஷியல் டீரெகக்னிஷன் என்ன, பகுதி நீக்கம். அசட்டை முழுவதும் இல்லாமல் ஒரு பகுதி மற்றும் டிரான்ஸ்ஃபர் செஞ்சு அது என்ன சொல்றாங்க, பார்ஷியல் டீரெகக்னிஷன் சொல்றாங்க. பார்ஷியல் டீரெகக்னிஷன் வர 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் 1 படி 3 கண்டிஷன் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்ட் டிரான்ஸ்ஃபர்டு, இன்ட்ரெஸ்ட் ஸ்லிப்பையோ அல்லது பிரின்சிபல்லையோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அது வந்து பார்ட் டிரான்ஸ்ஃபர்டு கம்பரைசஸ் ஸ்பெஷலி ஐடென்டிஃபைடு கேஷ் ஃப்ளோஸ்ன்னு சொல்றாங்க. அல்லது ஃபுல் ப்ரொபோர்ஷனல் ஷேர் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது 40% ஆஃப் என்டையர் லோன், 100% லோன்ல 40% என்டையர் லோன் செஞ்சுருக்கு மாத்திடுங்க. அல்லது ஃபுல் ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் ஸ்பெஷலி ஐடென்டிஃபைடு கேஷ் ஃப்ளோஸ்னா, உதாரணமா 60% ஒன்லி பிரின்சிபல் மட்டும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இது எல்லாமே டீரெகக்னிஷன் தான். உங்கள் லோன்ஸ் அடிப்படையில் கேஸ் ஏ சாட்டிஸ்ஃபை ஆகிறதான்னு பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் என்ன, டிரான்ஸ்ஃபர் போர்ஷன் டீரெகக்னைஸ் அட் கேரியிங் அமௌண்ட். அடுத்தது கன்சிடரேஷன் விசஸ் கேரிங் அமௌண்ட். டிஃபரன்ஸ் வந்து பிஎன்ல அக்கௌண்ட்டுக்கு நம்ம போகணும். ஏன்னா கன்சிடரேஷன் அமௌண்ட் சொன்னோம் 120 ரூபா வந்துச்சு, ஆனால் 100 ரூபாய் தான் அதோட அசெட்டு. ஸோ 20 ரூபா வந்து பிஎன் அக்கௌண்ட் போகுது. அப்போ கன்சிடரேஷன் அடிப்படையில் சொல்றது. அடுத்தது ரீட்டைன் போர்ஷன். ஏன்னா 100ல் 40 டீரெகக்னிஷன் 6 ரீட்டைன் ஆகும், அது பேலன்ஸ் ஷீட்ல கண்டினியூ ஆகும். கேஸ் பி டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்ட் சேல் பண்ணிட்டீங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் பிரின்சிபல் சேல்ஸ் பண்ணிட்டீங்க. இவை ப்ரொபோர்ஷனல் ஷேர் கிடையாது. அப்ப ட்ரீட்மெண்ட் ஃபுல் அசெட் டீரெகக்னைஸ், நியூ அசெட் டீரெகக்னைஸ் அண்ட் டிஃபரன்சஸ். இது வந்து என்ன சொல்றாங்க, பார்ட் பி. டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல, அப்ப என்ன செய்யணும். சி வந்து கண்டினியூ இன்வால்வ்மெண்ட் இன் அசெட்ஸ். அசெட் டிரான்ஸ்ஃபர் செய்தாலும் ரிஸ்க் ரிட்டர்ன் பண்ணினால் கேரண்டி பண்ணுது. அசெட் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இருந்தாலும் என்ன சொல்றேன், அந்த ஓனர்ஷிப் அது இருக்கு. அப்போ அசெட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் வரை ரெகக்னைஸ் செய்ய வேண்டும், அசோசியேட்டட் லைபிலிட்டி ரெகக்னைஸ் செய்ய வேண்டும். குயிக் கான்செப்ட் டேபிள். சிச்சுவேஷன் ட்ரீட்மெண்ட் 100% பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் செல் ஃபுல் டீரெகக்னிஷன்ஸ், 40% entire loan sell partial derecognition, only first 2 years interest till full derecognitions, guarantee written, guarantee without involvement அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றேன்னா, செக் கேஷ் ஃப்ளோ எக்ஸ்பைர்டா, செக் டிரான்ஸ்ஃபர்ஸ், ரிஸ்க் ரிவார்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா, டீரெகக்னைஸ் பண்றீங்களா, இல்லை கண்டினியூ ஆகுதா, இல்லை டெஸ்ட் செக் பண்ணி பார்க்குறீங்களா, அது வந்து என்ன சொல்றாங்க, ஈஸியாக நம்ம சொல்றோம்னா ERTCR ரூல் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். எக்ஸ்பயர்டா, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ரீடைன்டா, இல்லை டிரான்ஸ்ஃபரா, இல்லை கண்ட்ரோலா, அல்லது ரீடைன்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா, அது வந்து ERT. ஸோ இதோட நமக்கு இந்த கான்செப்ட் முடியுது. ஃபர்ஸ்ட் இப்போ டீரெகக்னிஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ்.